ஒரு நாளைக்கு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா வரைக்கும் உங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப்ல சேலரி வாங்கலாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஒரு தொழில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா, உடனே சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி வெல்டிங் பண்றோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ இது நம்ம ஃபிளாட் பொசிஷன்ல வெல்டிங் அடிக்கிறதுக்கு ஒரு ஷாஃப்ட் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ வெல்டிங் அடிக்கிறத கிளியரா பாருங்க. நிறைய நண்பர்கள் டவுட் ஆதீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஃபுல்லாக பாருங்க வீடியோ, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அந்த வெல்டிங் ராடை நான் எந்த அளவுக்கு பொறுமையாக இழுத்துட்டு போறேன் பாருங்க. ஸோ வெல்டிங் அடிக்கும் போது நம்ம மெட்டல் அதிகமாக வரணும் அப்படின்னா வெல்டிங் ராடை வேகமாக இழுக்கக்கூடாதுங்க, பொறுமையாக கொண்டு போகணும் கையை. இப்போ நான் வெல்டிங் அடிச்சிருக்கேன் பாருங்க, இந்த ரன்னை ஏற்றிருக்கோம் பார்த்தீங்களா. பொதுவாக நம்ம லேத்தில் டர்னிங் பண்ணும்போது என்ன கவனிக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு ரன் வெல்டிங் அடிச்சதுக்கு அப்புறம் ப்ளவோல்ஸ் விடாம அடிக்கிறது அப்படின்னா, அடுத்த ரன் வெல்டிங் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அடிச்ச இந்த ஒரு ரன் அடிச்சிருக்கேன் இல்லையா, பக்கத்தில் அடிக்கக்கூடிய ரன்னு ஏற்கனவே அடிச்ச ரன்னுல பாதி வர மாதிரியும் புதுசா இருக்கக்கூடிய இடத்துல பாதி வர மாதிரி நம்ம அடிக்கணும். இப்போ